நீங்கள் வேதம் படித்தா மாத்திரம்தான் உங்கள் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். இல்லைனா ஜஸ்டின் பாஸ்டரோட நாலேஜை தான் உங்களோட இருதயத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க. சத்திய வசனங்களை தாவீது எந்த அளவுக்கு படிச்சிருப்பானா, இது முழுக்க முழுக்க ஆசாரியனுக்குரியது. ஆனால் தாவீது சொல்கிறான், போய் இந்த ட்ரெஸ் என்ன பண்ணுப்பா, நீ எடுத்துக்கிட்டு வா, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு இப்போ தேவை, நான் அசுத்தமாக இருக்கிறேன், நான் என்ன ஆகணும், பரிசுத்தம் ஆகணும், நான் பரிசுத்தமாக ஆனால் தான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருன்ற இருதயம் தாவீதுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அநேக நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி எந்த அளவு தாவீது வேதம் வாசிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. எந்த அளவு வேதம் வாசிச்சிருப்பார்னா, கரெக்டாக போய் ஏபோத்தை எடுத்துகிட்டு வா, ஏபோத்து முழுக்க முழுக்க ஆசாரியனுக்குரியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டம் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அந்த இருதயத்தை யார் அறிஞ்சிருக்கிறா? தாவீது அறிஞ்சிருக்கிறான். நான் ஏன் வேதம் வாசிங்க, மனுஷன் உங்களை ஏமாத்துறாங்க, நான் ஏன் அப்போத்துலேருந்து கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறேன்னா, தாவீதோட இருதயம் உங்களுக்கு வந்தாதான் நான் சொல்லுகிற வசனம்லாம் உங்களுக்கு புரியும். ஆசாரியன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கல, ஆசாரியனே நான் என்ன பண்ணுறது, ஆண்டர் எனக்கு விரோதமாகிட்டார், ஆண்டர் என்னை அடிக்கிறாரு, எல்லாம் போப்பா போத்த என்ன பண்ணு, போய் எடுத்துகிட்டு வா. மேலே போட்டார், போய் ஆண்டர் சமூகத்தில் என்ன பண்ணார், ஷோமன்.